வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் செய்முறை தேர்வு சம்பந்தமான தகவல்கள் தான். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் செய்முறை தேர்வு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இதில் 2 விதமான தகவல்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். முதல்ல செய்முறை தேர்வு இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அதில் வந்துட்டு நமக்கு என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு செய்முறை தேர்வு அப்படின்றது 1:5 இந்த ரேஷியோவில் தான் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இந்த 1:5 அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ மேபி ஒரு டிஸ்ட்ரிக்டில் 1:5க்கு பதிலாக இந்த இடத்துல 6, 7 அப்படின்றது வரலாம். என்ன காரணத்தினால அப்படின்னா, ஒரே மார்க் இருப்பாங்க. அதாவது 2 நபர்கள் வந்து ஒரே மார்க்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த மாதிரி 1:5க்கு பதிலாக 6, 7 எப்படின்ற மாதிரி வரக்கூடிய சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இது வந்து இயல்பு தான். அது 1-2 இடத்துல அந்த மாதிரி வந்து நார்மலாகவே வரும். அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் 1:5 அப்படிங்கிறது கம்பல்சரி நமக்கு கூப்பிட வேண்டிய ஒரு ரேஷியோ. அந்த ரேஷியோவில் தான் வந்து செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படின்றதுல நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. இது வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய தகவல்கள். செய்முறை தேர்வு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது இதுக்கு அடுத்த வீடியோக்களில் நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் 2 முறை இப்போ செய்முறை தேர்வுக்கு போயிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி கேள்விகள் கொடுத்தாங்க, என்ன மாதிரியான டாஸ்க் வந்து நான் பண்ணினேன் அப்படின்றது என் கூட என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான டாஸ்க் இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரி தேர்வை வந்து எதிர்கொண்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே அடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஏன்னா செய்முறை தேர்வு சம்மந்தமாக நிறைய பேர் வந்து கிளாஸ் போடுங்க, வீடியோஸ் கொடுங்க அப்படின்ற தகவல் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத உங்ககிட்ட இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த தகவலோட அடிப்படையில் பார்க்குறோம். வீட்டை பராமரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 7 பாயிண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருப்பாங்க. நீர் பராமரிப்பு, பாதுகாப்பு, நீர் மேலாண்மை, அந்த மாதிரி நிறைய இன்னும் 2-3 விஷயம் இருக்கும். இதை எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த செய்முறை தேர்வு நடைபெறும் அப்படின்ற தகவல் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த பாயிண்ட் வீட்டை பராமரித்தல் அப்படின்னா நமக்கு தெரியும். இதில் என்னென்ன வேலைகள் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பெரிய ஒரு கேள்விக்குரிய. வீட்டை பராமரிக்கிறதுனா என்ன அப்படின்றது. ஸோ நம்ம வந்துட்டு சுத்தம் பண்ணுறது, அதாவது சுத்தம், சுகாதாரம், துப்புரவுன்னு இருக்கும்ல, இந்த பாயிண்ட் எல்லாமே இந்த வீட்டை பராமரித்தலில் வந்துடும். நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதில் தான் வரும் வீட்டை பராமரித்தல் அப்படின்றதுல. காய்கறி வெட்டுறது, காய்கறி நறுக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, இது ட்ரெஸ்ஸை மடிக்கிறது, ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி வைக்கிறது, நியூஸ் பேப்பர் மடித்து வைக்கிறது, நியூஸ் பேப்பரை வந்து ப்ராப்பராக எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் திங்ஸு, ஏதாவது வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ், இந்த மாதிரி டஸ்டராக இருக்கலாம், அந்த மாதிரி ஸ்கெட்சு, பென்சிலு, இந்த மாதிரி பேனா, அந்த மாதிரி எதை வேணால் இருக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வைக்கிறீங்களா, கரெக்டாக வந்து உங்களால் அடுக்க முடியுதா, அதுதான் வீட்டை பராமரித்தல் அப்படிங்கிறது. இந்த ஒற்றை அடிக்கிறது முதற்கொண்டு வீட்டு வேலை செய்கிறது எல்லாமே வீட்டை பராமரித்தலில் வந்துடும். சுகாதாரம் அப்படின்றது ஸோ மேலே சொன்னது தான் வீட்டை பராமரித்தலே. அந்த காய்கறி நறுக்குதல்லாம் சொன்னோம்ல, அதை வந்து சுகாதாரமாக பண்ணுறோமா, எந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளீனாக பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா காய்கறி நறுக்குங்கன்னா ஒரு சிலர் அதை கழுவிட்டு நறுக்குவாங்க, ஒரு சிலர் கழுவாமல் நறுக்குவாங்க. அந்த மாதிரி இந்த காய்கறியெல்லாம் இதை நல்லா கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு சில காய்கறியை வெட்டுறதுக்கு முன்னாடி கழுவணும், ஒரு சில காய்கறியை வெட்டிட்டு கழுவணும். இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது வந்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கனாலே தெரியும். ஸோ உங்களுடைய அம்மாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா எந்த காய்களை முன்னாடி கழுவணும், எந்த காய்களை நறுக்குனதுக்கு பிறகு கழுவணும் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுகாதாரமாக பண்ணணும். அப்புறம் வந்துட்டு கழுவுனா அதே தண்ணியிலே போட்டு கழுவுறது, அந்த மாதிரி க்ளீனாக இல்லாமல் பண்ணுறது தவறுதலாக போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் இது ரிலேட்டடாக நம்ம வந்து அப்படியே இதுதான் டாஸ்க் அப்படின்னு சொல்லலை, பட் இது ரிலேட்டடாக வரும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? இந்த டாஸ்க் நான் சொல்கிற டாஸ்க் எல்லாம் தான் வரும் அப்படின்னு சொல்லலை.
பட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு டாஸ்க் அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து வந்து வீட்டு உபயோக பொருட்களை கையாளுதல். சேம் வீட்டை பராமரித்ததில் சொன்னோம்ல, அது ஒன்றுலேயே எல்லாமே வந்துடும். வீட்டு உபயோக பொருட்கள் நம்ம சொன்ன மாதிரி தான். ஒரு டஸ்ட்பின் வந்து எந்த இடத்துல இருக்கணும், அதோட தொடப்பம் எந்த இடத்துல இருக்கணும், நம்ம ஒற்றை அடிக்கிற குச்சி எந்த இடத்துல வைக்கணும், அதை வந்து இப்போ ஒரு கிச்சன் ஓகே இதை வந்து ஆல்ட்ரு பண்ணுங்க. ஒரு கிச்சன் வந்து இப்போ வீட்டு உபயோக பொருட்கள் கையாளுதல்னா ஒரு கிச்சன் வந்து அப்படியே கலைஞ்சிருக்கு, இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு இதை க்ளீன் பண்ணுங்க அல்லது ஒரு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா எதை எந்த எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும், எது வந்து எந்த இடத்துல இருக்கணும், டஸ்ட்பின் அப்படின்றது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயம். இப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, தண்ணி படுற இடத்துல ஏதாவது பொடி, இந்த ஒரு மிளகா பொடி, மல்லிகை பொடி, மல்லிகை பொடி இல்லை, மல்லி மிளகா அந்த மாதிரி ஏதாவது பொடி இருக்குல்ல, அதை வந்து தண்ணி ஏதாவது தெரிக்கிற இடத்துலையோ படுற இடத்துலையோ நம்ம வந்து தெரியாமல் வைப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஏன்னா தண்ணி படுற இடத்துல வச்சோன்னா அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும், அது வந்து வீணாகும், அது எந்த யூஸும் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றத இந்த வீட்டு உபயோக பொருட்களை கையாளுதலில் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. இது 100% உண்மை. ஸோ அதனால் எந்த பொருளை தண்ணிப்பட்ட இடத்துல வச்சாலும் வேஸ்ட் ஆகாது, எந்த இடத்துல கொஞ்சம் க்ளீனாக வைக்கணும், எதை க்ளீன் பண்ணணும், சிங்க் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்த தகவலுங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன டாஸ்க் நான் பண்ணினேன், எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். உணவு தயாரிப்பு அப்படின்னா உணவு சமைக்கிறது. ஸோ மேபி ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் ஒரு டீ அல்லது காஃபி இல்லை வேறு ஏதாவது செய்ய தெரியுமா அப்படின்றத கேட்கலாம். அல்லது உங்களுக்கு முன்னாடி போனவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க, அதை எங்களுக்கு சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்களுக்கு வந்து பரிமாறுங்க, நீங்கள் வந்து இதை பரிமாறுங்க, எங்களுக்கு அந்த ஃப்ளாஸ்கில் காஃபி இருக்குது எடுத்து கொடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம், அதாவது ஃப்ளாஸ்கில் இருக்குன்னா அந்த ஃப்ளாஸ்க் மூடியிலே ஊற்றி கொடுக்குறோமா, இல்லை டம்ளர் ஏதாவது இருக்கா, அந்த டம்ளர் கழுவி இருக்கா, அதாவது டம்ளர் இருக்கும் பக்கத்துலேயே டம்ளர் இருக்குது ஊற்றி கொடுப்பாங்க, நீங்கள் எடுத்த உடனே அப்படியே தூக்கி ஊற்றி இருந்தாங்க அப்படின்னு நீட்டுறீங்களா, இல்லை இது கொஞ்சம் க்ளீனாக இருக்குது இருந்தாலும் நான் அதை கழுவிக்கிட்டு வந்துடுறேன் சார், கழுவுறதுக்கு ஏதாவது பிளேஸ் இருக்கா, இல்லை இடம் இருக்கா, தண்ணி இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்குறீங்களா அப்படின்றத கூட செக் பண்ணலாம். ஸோ மேபி இந்த பரிமாறுதலில் இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி அதான் தயாரிப்புனா வேறு யாராவது வந்து தயாரிச்சுட்டு போயிடலாம், உங்களை பரிமாற சொல்லும்போது நீங்கள் அதில் வந்து மாட்டிக்காமல் இருக்கணும். ஒரு பிளேட்டில் சாதம் யாராவது வச்சுருப்பாங்க, அதை எடுத்து கொடுங்க, இல்லை போட்டு கொடுங்க, ஒரு டீயோ காஃபியோ ஏதாவது எங்களுக்கு பரிமாறுங்க அப்படிங்கிறப்போ இந்த விஷயம்லாம் அது க்ளீனாக இருக்கா, நம்ம கரெக்டாக தான் கொடுக்குறோமா, ஒரு பிளேட்டில் கப்புக்கு கீழே ஒரு பிளேட் வச்சு கொடுக்குறோமா அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இதுதான் இந்த பரிமாறுதல் அப்படின்றதுல வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு. ஸோ இதுதான் க்ளீனிங், அது சம்மந்தமான ஒரு விஷயம்தான். ஸோ க்ளீன் பண்ணுறதுல எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்றது, அதாவது ஒரு வீட்டுக்கு தரையில் மாப் போடுறது, மேலே ஒற்றை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சரியாக பண்ணுறோமா அப்படின்றது. இப்போ மாப் போடுறதுக்கு முன்னாடி அதை வந்து க்ளீனாக இருக்கா இல்லையா, அதாவது மாப் அது க்ளீனாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ப்ளஸ் வந்துட்டு எந்த இடத்துல தரையில் எந்த அளவுக்கு எந்த இடத்துல தண்ணி நிறையா போடணும், எந்த இடத்துல தண்ணி இந்த டெட்டால் ஊற்றி பண்ணுறீங்களா, அந்த ஃப்ளோர் க்ளீனிங் லிக்யூடெல்லாம் நிறைய இருக்குது, அது அவங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி லிக்யூட்ஸும் இருக்கும். நார்மலாக நல்ல ஸ்மெல் வர்றது, கொஞ்சம் ஹெல்த்தியானது அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதை சார் யூஸ் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு எந்த எஃபெக்டும் இல்லாமல் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்த உடனே ஒரு வேலையை சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே செய்கிறது அப்படிங்கிறத அங்கே செக் பண்ண மாட்டாங்க. நம்ம அதை எந்த அளவுக்கு அவேர்னஸாக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். துப்புரவு பொறுத்தளவுக்கு தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல், இது வந்து மேக்ஸிமம் வந்து ஆண்களுக்கான ஒரு டாஸ்க் அப்படின்னே சொல்லலாங்க. இது வந்து மேக்ஸிமம் ஆண்களுக்கானது. ஸோ ஆண்கள் அப்படின்றது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா அடுத்த பாயிண்ட் போகிற வரையும் ஆண்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு இடத்துல ஒரு செடி முளைச்சிருக்கும், அதை வெட்டுறதுக்கு எந்த உபகரணத்தை எடுக்கணும் அப்படின்றது தெரியணும். ஒரு இடத்துல ஒரு புல் வளர்ந்துருக்கும், புல்லை வெட்டுறதுக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். மரத்தை லைட்டாக கொஞ்சம் கம்மியாக செதுக்கி விடுற மாதிரி இருக்கும்,
அதுக்கு வந்து எந்த உபகரணத்தை நம்ம கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அதாவது உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரித்தல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அதுலேயும் வரும். நான் இடம் வேணுங்கிறதுக்காக ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஸோ அப்போ அதை எப்படி பராமரிக்கணும், அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயம் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு மண்வெட்டி எடுத்து வெட்டுறோன்னா அது மண்வெட்டி எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணணும், ஒரு கத்தி எடுத்து இது பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், இல்லை இந்த புல் வெட்டுற ஒரு கட்டை இருக்கும் அதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி நம்ம வந்துட்டு அதை பராமரிப்பு செய்யணும். அதாவது வெட்டி முடித்த உடனே அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு போகிறது இல்லை. அதை கழுவி க்ளீனாக நீட்டாக அதை தொடச்சி மறுபடியும் எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதே இடத்துல வைக்கிறீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஆண்களுக்கு இது வெளியில் டாஸ்க்காக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தர் ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து பொறுமையாக செய்கிறீங்களா இல்லை வேகமாக வெட்டி உடைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கூட பார்ப்பாங்க. ஏன் ஒரு சிலருக்கு உடையிற கண்டிஷனில் இருக்கிறது கூட வைப்பாங்க. நீங்கள் அந்தளவுக்கு அதை ஃபோர்ஸ் கொடுத்து உடைக்கிறீங்களா, இல்லை அது உடையிற மாதிரி இருக்குன்றதை பார்த்தே அதை நேக்காக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கூட செக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதையும் பார்த்து நம்ம கையாளணும். ஸோ அதுதான் உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரித்தல். பராமரித்தல்னால் அதுதான், அதை கழுவிட்டு கரெக்டான பிளேஸில் வைக்கிறது அப்படிங்கிறது. நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது தண்ணி, அதுதான் மெயின். அதாவது இப்போ குடிக்கிற தண்ணி வரும், குடிக்கிற தண்ணியை தூக்கி செடியில் ஊற்றுறது, செடிக்கு ஊற்றுற தண்ணியை கொண்டு போய் குடிக்கிற இடத்துல வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நீர் பராமரிப்பில் கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து இப்போ தண்ணி, இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுங்க அப்படின்னா ஒரு 2 ஃப்ளாஸ்கில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்த உடனே எந்த ஃப்ளாஸ்க்கு எதுன்னு தெரியாமல் தண்ணியை தானே ஊற்ற சொன்னாங்கன்னு எடுத்து ஊற்றிடுறோம். அப்படி கூட டாஸ்க் இருக்கலாம். எடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னா அது நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா, அது கரெக்டாக, அதாவது ஒரு வேளை ப்யூர் வாட்டரை எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏதாவது தவறுகள் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நீர் பராமரிப்பு அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதும் ப்ளஸ் என்னுடைய நண்பர்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதும் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு கேட்டாங்க, நாங்கள் என்னெல்லாம் விஷயம் பண்ணணும் அப்படின்ற தகவல் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும். மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற டாஸ்க் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்துட்டு 1000 டாஸ்க் இருக்குங்க. என்ன சொல்லலாம், நம்ம சொன்னதுலேயே இருந்து ஒரு 4 டாஸ்க் நான் சொன்னதுலேருந்து கூட வரலாம், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத எது வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். இப்போ சொன்னதுலேருந்து நீங்கள் உங்களுக்கா ஒரு சில விஷயம் ஓகே, இப்போ நீர் மேலாண்மை இதையும் பார்க்கலாம், இதையும் கேட்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வரலாம். தேங்க்யூ.